வணக்கம் மக்களே. ஜூமிங்கில் தெரியும், அப்பா மின்னல் வேகத்தில் கூட தூக்கிட்டு போவாங்க. என்னடா தூக்கிட்டு போகிறாங்கன்னு பார்த்தா நெல், நம்ம முளை விட்ட நெல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அம்மா நெல்லை சும்மா வளைச்சி நம்ம நாத்தாங்கால பார்த்தோம். இப்போ அப்பா எடுத்து விசிற போகிறாரு. பார்த்தீங்கன்னா தெரியும் விசிறது. அப்பா வளைச்சி நெல் விட்டுட்டு இருந்தார். என்னப்பா சாமி கும்பிடலன்னு கேட்டேன். முதல் நெல்லுக்கே சாமி கும்பிட்டோம், முளைக்கல. ரெண்டாவது நெல்லுக்கு மனசுக்குள்ளே சாமி கும்பிட்டு பூமா தேவி மேலே தூக்கிட்டே இருந்தார். என்னடா அப்பா மட்டும் தூக்கிட்டு இருக்க, நம்ம பார்த்துட்டு இருக்கேன். நமக்கு கை பரவரணுங்களா? நம்மளும் 4 தூவு எடுத்துட்டு கையை டக்குன்னு குறுக்கு விட்டு சடக்குன்னு எடுத்து பரபரப்பன்னு நானும் தூவ ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே நான் மெதுவாக தூவிக்கிட்டு இருக்கேன். மலைச்சாரல் மாதிரி மெதுவாக தூவலாம் நான் தூவேன். என்னடா நீ தூவுறன்ட்டு அப்பா எடுத்து விசிறினாரு. அப்பா தூவுற வேகத்தை பார்த்து நான் ஸ்டன்னாகி அப்படியே நின்று போயிட்டேன். அதான் கொஞ்ச நேரம் நான் அப்படியே அப்பா தூவறதை மட்டும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா மரத்தில் அந்த நெல்லில் காலி ஆகிடுச்சு. ஓகே, நம்ம வந்து உதவி பண்ணலாம்ட்டு அந்த மரத்தை வாங்கிட்டு கிடுகிடுன்னு ஓடி போயிட்டு வாரிட்டு கிடுகிடுன்னு அந்த அப்பாட்ட கொடுத்துட்டு மறுபடியும் தூவ ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் தூவற கேப்பில் பார்த்தோன்னா ஒரு வாண்டு வந்து புல்ல வந்துருச்சு. யாரான்னு பார்த்தா என் அக்கா பொண்ணு. என்னடா நான் வந்து கற்றுக்கலான்னு அப்பா கிட்ட வந்து நான் தூவிட்டு இருக்கும்போது இந்த வாண்டு வந்து தூவிட்டு இருக்கு. என்னடான்னு கேட்டால் நீங்கள் 2 பேர் தூவுறீங்க, எனக்கும் பார்க்க ஆசையாக இருந்துச்சு, நானும் தூவிடுச்சு. உடனே அப்பா என்ன சொன்னார், என்ன நீங்களே உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா உடனே உள்ளே சேத்துல இறங்கிட்டாரு தூவுறதுக்கு. உடனே நான் என்ன பண்ணேன், என்ன பண்ணி மட்டும் உள்ள ஏன்ட்டு நான் வேகமாக கிடுக்குன்னு அண்ணா கூட எடுத்துட்டு நான் உள்ளே இறங்கிட்டேன். என்ன பண்ணி மட்டும் விசிற, அப்போ நான் விசிறேன் பாருன்னு விறுவிறுன்னு விசிறி தள்ளிட்டேன். விசிறி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அப்பாவும் நானும் எல்லா பக்கமும் சேர்ந்து மிளகுச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லா பக்கமும் மிளகுச்சி அடித்து முடிக்கும்போது நான் என்ன பண்ணேன், ஒரு சூப்பர்வைசர் மாதிரி போயிட்டு ஒரு மிளகுச்சி எடுத்து கிடுக்கிடுன்னு தட்டி வந்தேன். உடனே அப்பா கயிறு எடுத்து சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு வளைச்சி. அப்பா சுற்றிக்கிட்டே இருக்கும்போது வேகமாக மின்னல் வேகத்தில் சுற்றிட்டு போயிட்டாரு. அப்பா மின்னல் வேகத்தில் சுற்றிட்டு போயிட்டே இருந்துட்டாரு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் ஒரு கயிறு எடுத்து சுற்றலான்னு சுற்ற என்னடா இது வம்புன்ற மாதிரி ஒரே சிக்காக போயிடுச்சு. அந்த சிக்கெல்லாம் எடுத்து நான் அப்புறமா பொறுமையாக சுற்ற ஆரம்பித்தேன். அப்பா அந்த பக்கம் கிறுக்குன்னு சுற்ற, நான் அந்த பக்கம் சறுக்குன்னு நான் சுற்ற, ஒரு வழியாக 2 பேரும் சுற்றிக்கிட்டே இருந்தோம். கடைசியில் ஒரு வழியாக சுற்றி முடிச்சிட்டோம். ஒரு வழியாக அந்த வேலைலாம் முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது அப்பா 2வது சுற்றி சொல்லிட்டாரு. சரின்ட்டு அதே மிளகுச்சியில் நாங்கள் 2 பேர் சேர்ந்து 2வது சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். சுற்றிக்கிட்டே இருக்க பொழுது போனதே தெரில. அப்பா சரின்னு ஒரு வேலை முடிஞ்சதுன்னு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பார்ட் 3 வந்து ஒரு 5 days கழித்து எப்படி முளைச்சிருக்குன்னு நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம். ஸோ இதோட நம்ம போகிறோம். பாய்.